சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ இபிஎஸ் அவர்களோட உறவினர் என் ராமலிங்கம் அவர்களுக்கு சொந்தமான நிறுவனத்தில் ஐடி சோதனை நடந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இதை பொலிட்டிக்கலாக பார்க்கலாமா? திஸ் இஸ் கால்ட் ஆங்கிலத்தில் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னுவாங்க. அதாவது மோடி கவர்மெண்ட் பிஜேபி அதிமுகவை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர பிரம்ம பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறது. 24 மக்களவைத் தேர்தலில் அவங்க பழைய ஏடிஎம்கே பிஜேபி பாமக அலையன்ஸ் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒரு 10 சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க அந்த கூட்டணி. ஏடிஎம்கே தனியாக 26 போச்சு, பிஜேபி தனியாக நின்றுதுன்னா பிஜேபி சைபர் ஆகிடும், வாஷ் அவுட் ஆகிடும். ஏடிஎம்கேவை உள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகளை பிஜேபி செய்யுது. கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசினா எதை வச்சு சொல்லணும், இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் ரைட்ஸ் எடப்பாடியோட உறவினர் வீட்டில் வருதுன்றது ஸ்டிக்கு. கேரட் எதுனா வெகு விரைவில் பிஜேபியில் தலைமை மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையை மாற்றிட்டு வேறு யாரையோ கொண்டு வர போகிறாங்க. அண்ணாமலை தான் எடப்பாடிக்கு பிரச்சனையை ஒழிய பிஜேபியோட கொள்கைகளோ மோடியோ எடப்பாடிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் நன்றாக நினைவு இருக்கும், அவர் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வருவதற்கு 20 நாட்களுக்கு முன்பு என்டிஏ கூட்டத்தில் மோடி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். 9 ஆண்டுகளாக கூட்டப்படாத என்டிஏ கூட்டத்தை மோடி அவர்கள் இந்தியா அணி என்ற பெயர், இந்தியா பிளாக்னு பெயர் வைத்து அன்று கூட்டிய பொழுது டெல்லியில் மோடி பக்கத்தில் அருகில் வலது பக்கம் உட்கார்ந்துருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு 20 நாளில் தான் அவர் வெளியில் வந்தார். அதற்கு காரணம் அண்ணாமலை மக்கள் யாத்திரையில் என் மக்கள் யாத்திரையில் பேசிய பேச்சுக்கள், தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா எடப்பாடி எல்லாரையும் அவர் பேசிய பேச்சுக்கள் தான் அதற்கு காரணம். அதிமுகவை அடிமை போல் பாஜக நடத்தியது. அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி மீது தனிப்பட்ட முறையில் வன்மத்தை கக்கினார். உங்களுக்கு ஒரு புழு கூட மிதிக்க நிலையும் எடப்பாடி வெளியில் வந்தார். வெளியில் வரும்போது எல்லாரும் அவர் கடைசியில் போய் பிஜேபியில் சேர்ந்துருவாருனாங்க. ஆனால் தனியாக நின்று அவங்க தோத்தாங்க எல்லா இடத்துலையும். அது 2 பக்கமே சில உண்மைகளை உணர்த்தி இருக்கிறது. எடப்பாடியோட ப்ராப்ளம் பிஜேபி மதவாத கட்சி என்பதோ அல்லது மோடியோ அதெல்லாம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை தனக்கு கொடுத்த பிரச்சனைகள் தான் காரணம். இன்னொன்று, 24 எலெக்ஷனில் ஏடிஎம்கே தனியாக நின்று பிஜேபி கூட்டணியில் இல்லாட்டி கூட மோடியை பற்றி எடப்பாடி எங்கேயுமே விமர்சிக்கலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடப்பது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல், அவர் விமர்சனம் பண்ணது முழுக்க ஸ்டாலினையும் திமுகவையும் தான். நடப்பது லோக்சபா எலெக்ஷனுக்கு ஸ்டேட் இஷ்யூஸை பேசி நடந்தார் அவர். ஆகவே இன்றைக்கே மாறி வரும் சூழலில் கடந்த 1 மாதமாக வரக்கூடிய செய்திகள் என்னென்னா, அடுத்த ஆண்டு வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலுக்கு முன்பாக, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பழைய கூட்டணியை புதுப்பித்து விட வேண்டும். ஏனெனில் இல்லை என்றால் திமுக வலுவான கூட்டணியில் இருக்கிறது. இன்னொரு முறை திமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பிஜேபி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சேதாரத்தை சந்திக்கும் என்பதாலும், தேசிய அளவில் ஸ்டாலினுடைய செல்வாக்கு ஓங்கிவிடும் என்பதாலும், தமிழ்நாட்டில் எப்படியாவது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியாக இருக்கிறது. அதற்கு முதல் தேவையாக 2021 இருந்து அவருடைய பழைய கூட்டணியை புதுப்பிக்க விரும்புகிறார்கள். ஆலிவ் பிரான்ச்சாக அண்ணாமலையை மாற்றம் செய்வதன் மூலம் எடப்பாடியை ஒரு கூல்டவுன் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் அது கேரட்டு ஸ்டிக்கு இந்த பக்கம். ஏன்னா 4.5 ஆண்டு எடப்பாடி ஆட்சியில் ஏராளமான முறைகேடுகள் நடந்தன, எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ அதில் இப்போ ஸ்டிக்கை கையில் எடுத்திருக்காங்க இந்த ரெய்ட்ஸு. ஸோ இது அடுத்து ஏன்னா முதல்ல சிறகுகளை தான் வெட்டுவாங்க மெயின் எய்மை நோக்கி போகிறதுக்கு முன்னால். ஸோ ஐ திங்க் இன்றைய இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு நான் எப்படி இப்போ ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை சோதனைகள் எடப்பாடிக்கு நெருக்கமான ஒருவருடைய வீட்டிலேயே நடந்தது. ஸோ இன்றைய இந்த வருமான வரித்துறை சோதனைகளை நான் பார்ப்பது எப்படி என்றால், இது முழுக்க கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. அதிமுகவை பிஜேபி கூட்டணிகள் கொண்டு வர பாஜக தலைமை திட்டமிட்டிருக்கக்கூடிய கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியோட ஒரு அங்கம். இது இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஸ்டிக்கு. கேரட் வெகு விரைவில் அண்ணாமலை மாற்றத்தின் மூலம் எடப்பாடியிடம் கொடுக்கப்படும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக மாற்றப்படுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் கிட்டத்தட்ட அது உறுதின்னு தான் சொல்கிறாங்க. வரக்கூடிய மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய தகவல். இதற்கு முன்னால் இது நல்ல கேள்வி, இதற்கு முன்னாலும் அப்படிப்பட்ட செய்திகள் வந்தன. பட் இந்த முறை கிட்டத்தட்ட உறுதின்றாங்க. ஏன்னா திஸ் டைம் இது ஏன் லாஜிக்கலி கரெக்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை பிஜேபிக்கு. நீங்கள் ஏடிஎம்கே அலையன்ஸை ரிவைவ் பண்ணுறதுல பிஜேபிக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது, நிர்பந்தம் இருக்குது. அதிமுகக்குள்ளேயும் பழைய அலையன்ஸ் அவங்களோட 2021 கூட இல்லை, 19 அலையன்ஸ், அதாவது ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே, கிருஷ்ணசாமி, இவர் ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், அப்புறம் சன்ட்ரி பார்ட்டிஸ், இவங்களெல்லாம் வச்சு இது ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸ். அது இன்ஃபேக்ட் ட்ரூ, இட்ஸ் எ ஃபார்மடபிள் அலையன்ஸ். ஸோ அந்த 19 அலையன்ஸ் இருந்துருந்துன்னா இப்போ 24லேயே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 12 சீட் கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனில் 19 அலையன்ஸ் வருதுன்னா இங்கே ஃபேக்டர் ஸ்டாலின் ஃபேக்டர் தான், மோடி ஃபேக்டர் கிடையாது. 24 எலெக்ஷன் மோடி வேணுமா வேணாமான்றது
26 எலெக்ஷன் வந்து ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது. அதில் நீங்கள் பெரிய அளவில் வந்து ஆன்டி பிஜேபிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்கே மக்கள் பார்க்குற பிஜேபி வட இந்தியாவில் பார்க்குற பிஜேபி கிடையாது. இங்கே இந்த கவர்மெண்ட்டோட அட்டுழியும், இந்த கவர்மெண்ட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸு, எஸ்பெஷலி மைனஸ்ஸு, போல் ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணாதது, லோக்கல் இஷ்யூஸ் தலைக்கு மேலே இருக்கிறது, பார்ட்டிமேனோட அரகன்ஸு, லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸு, இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ மோடி ஃபேக்டர் 24 ஒர்க் ஈவன் அமங் த மைனாரிட்டிஸ். மோடி ஃபேக்டர் 24 ஒர்க் பண்ண மாதிரி 26 ஒர்க் ஆகாது. இது ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்துக்கு சார். எனக்கு என்னமோ பார்க்கும்போது பாஜகவுக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல பெரிய விருப்பம் இல்லையோ அப்படின்ற ஒரு ஐடியாவும் மேபி அப்படி இருக்கலாமோன்னு தோணுது. நான் ஏன் சொல்கிறேன்னா 24 நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுக்குறாரு. பட் உங்களோட வாதம் என்னென்னா பாஜக தலைமைக்கு அதிமுகவோட போலான்னு தான் விருப்பம் இருக்குது. பட் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் அதை குழப்பிட்டார் அப்படின்றது தான். எனக்கு அது இன்னும் பெரிய லாஜிக்கலாக படலை. ஏன்னா தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவரால் பிஜேபியோட மெயின் லீடர்ஸை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்குலாம் பவர் இருக்காது. ஸோ அண்ணாமலை இங்கே ஏடிஎம்கே சேலஞ்ச் பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு வகையில் மேலக்கு உங்களோட பிளெஸிங்ஸோட தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ பிஜேபி வளரணும்னா அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது. அதிமுக இருக்க வரைக்கும் பிஜேபினால் வளர முடியாது, பிஜேபியால் வளர முடியாது, என்டிகேவால் வளர முடியாது, டிவிகேவாலையும் வளர முடியாது. ஸோ லாங் ரனில் பிஜேபி வளரணும்னா ஏடிஎம்கேவை காலி பண்ணுறது அவங்களுக்கு லாஜிக்கலான ஒரு விஷயம். ஸோ இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேவை தனியாக விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் தனியாக கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு ஏடிஎம்கே விட்டாச்சுன்னா ஏடிஎம்கே வீழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் அவங்க இன்னும் வீக்காக இருப்பாங்க. ஸோ அப்போ பாஜகவுக்கும் சரி என்டிகேக்கும் சரி ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட அந்த டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்போ ஏற்படும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியை பலமாக வச்சு அவங்களோட ஒரு செகண்ட் ஃபிடில் போகல ஜூனியர் பார்ட்னராக இருக்கிறத விட ஏடிஎம்கேவை காலி பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நோக்கி போகலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்களோ பிஜேபி அப்படின்னு தோணுது. இல்லை ஒரு பார்ட் உண்மை. அதாவது வித் பிளெஸிங் ஆஃப் பிஜேபி தான் அண்ணாமலை ஏடிஎம்கேக்கு எதிராக பேசினார், அது உண்மை. அதுக்கு பின்னாடி கூடிய லாஜிக் இதாக இருக்குமோ? இல்லை அதுவும் உண்மை. அதாவது போஸ்ட் ஜெயலலிதா போஸ்ட் கருணாநிதி பீரியடில் 2 திராவிடியன் பார்ட்டிஸில் ஒன்று அழிஞ்சால் தான் நம்ம வளர முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் வந்து வல்னரபுளாக இருக்கிறது ஏடிஎம்கே தான், டிஎம்கே கிடையாது. அப்போ அலையன்ஸுக்கு போகக்கூடாது இல்லை? கேளுங்க, அதுதான். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, அப்ஸ் அண்ட் டவுனில் தான் இருக்கும். 24 தோற்ற பிறகு ஏடிஎம்கே அவ்வளோ சீக்கிரமாக அழிக்க முடியாது. தட் இஸ் அ ப்ராசஸில் வரக்கூடியது. அதனால் 26 வந்து அலையன்ஸ் வைக்கிறது மூலமாக we can bring ஏடிஎம்கே அண்டர் அவர் கண்ட்ரோல் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 4.5 வருஷம் எடப்பாடி பீரியடில் ஆன்டி பிஜேபி இஷ்யூஸ்லாம் எடுத்ததுக்கும் இன்றைக்கி டிஎம்கே எடுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. டிஎம்கே வந்து இன்டைரக்டாக சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பிஜேபியோட பண்ணுறாங்க, அண்டர் ஹேண்ட் டீல் பண்ணுறாங்கனாலும் பாலிசி வைஸ் பார்க்கும்போது அவங்க ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக தான் இருக்காங்க டிஎம்கே பிஜேபிக்கு. பார்லிமெண்ட்டுக்கு உள்ள லெஜிஸ்லேஷன்ஸை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தமிழ்நாட்டுக்குள்ளே சில ஸ்கீம்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் டிஎம்கே வந்து ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக தான் இருக்குது. அவங்களோட மெயின் டார்கெட் டிஎம்கே தான், பிஜேபியோட மெயின் டார்கெட் டிஎம்கே தான், அதில் எந்த சந்தேகம் வேணால், விச் இஸ் அன் ஐடியாலஜிக்கல் ஃபோ. ஏடிஎம்கேவை அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க, ஒரு எலெக்ஷனில் தோற்றா ஏடிஎம்கே அழிஞ்சிடணும். பட் ரெசிலியன்ஸ் இருக்குது ஏடிஎம்கேக்கு. ரொம்ப சர்ப்ரைசிங்லி ஏடிஎம்கேக்கு ஒரு ரெசிலியன்ஸ் இருக்குது. அந்த இதை பார்க்கும்பொழுது அவங்க அலைன்ஸை விரும்புகிறாங்க. இது ரொம்ப பெருசாலாம் நீங்கள் விவாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னென்னா 26 அவங்களுக்கு ஏடிஎம்கே கண்டிப்பாக வேணும். ஏடிஎம்கே மட்டும் 26 பிஜேபியோட இல்லாமல் தனியாக நின்று பிஜேபி சன்ரி பார்ட்டிஸ் தனியாக நின்று 5 கார்னர் ஃபைட் வந்ததுன்னா இட் வில் பி a டிஎம்கே ஸ்வீப். செகண்ட் டேர்ம் ஃபார் டிஎம்கே இன் தமிழ்நாடு அது வந்து பிஜேபியால் கண்டிப்பாக அதை வந்து ஜீரணிக்கவும் முடியாது. ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸாலையும் இட் இஸ் அதாவது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே கடினமான ஒரு விஷயம். அவன் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேனே, இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக டிஎம்கே பவரில் இருந்துட்டாங்க. டிஎம்கே பிஜேபிக்கு எதிராக பெருசாக என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றும் பண்ணலை. ஸோ டிஎம்கே பவரில் இருக்கிறதால பிஜேபிக்கு பெரிய நட்டம் ஒன்றும் கிடையாது. ஸோ டிஎம்கே பவரில் இருக்கிறதால பிஜேபிக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் காம்ப்ரமைஸ் ஆகல. ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சாங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஏடிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியும் வீக் ஆகிருக்காங்க. ஒரு காலத்தில் என்டிகே ஓட்ஸ் ஏடிஎம்கேல இருந்தது, இனி அடுத்தது ஏடிஎம்கே ஓட்ஸை டிவிகேவும் பிரிக்க போகிறாங்க. அது போக ஏடிஎம்கேக்கு உள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யார் இவர் டிடிவி சசிகலா குரூப்லாம் வெளில போயிட்டாங்க. ஸோ ஏடிஎம்கேன்ற பார்ட்டியும் வீக்காக இருக்குது. ஸோ ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சாலும் நமக்கு 100% வெற்றியான்ற ஒரு டவுட் வந்து பிஜேபிக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டிஎம்கேலாம் நமக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கேவோட நம்ம சேர்ந்தாலும் நமக்கு பெரிய லாபங்கள் இருக்கான ஒரு டவுட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏடிஎம்கே வந்து கழட்டி விடுவோம். ஏடிஎம்கேவை கழட்டி விட்டாச்சுன்னா 100% ஏடிஎம்கே will fall.
தோக்குறதுக்கான வாய்ப்புகள் ஏடிஎம்கேக்கு அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபியூச்சரில் நமக்கு வாய்ப்பு இருக்கும்ல நெக்ஸ்ட் எலெக்ஷனில் 26க்கு அப்புறம் சொல்கிறேன். இல்லை கேப்ரியல், நான் என்ன சொல்கிறேன்னா லாங் டேர்மில் அவங்க ஃபஸ்ட்டு ஏடிஎம்கேவை தான் ஸ்வாலோ பண்ண பார்ப்பாங்க. டிஎம்கேவை அவங்க ஸ்வாலோ பண்ண முடியாது. ஆர்கனைசேஷனலி வந்து டிஎம்கே இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங். அப்போ ஏடிஎம்கேவை விழணும்ல. அதுதான் சொல்கிறேன். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுனில் தான் விழும். அதாவது 26 வந்து 24 மாதிரி 26 அலைன்ஸ் இல்லாமல் போக விரும்ப மாட்டாங்க. பிகாஸ் பிஜேபி வில் பி எண்ட் அப் as a 0. அவங்க தனியாக போனாங்கன்னா 0. அவங்க ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி 4 சீட்டு ஜெயிச்சது எப்படி? ஏடிஎம்கேவில் போனதால தான் 4 சீட்டு. தே என்ஷூர் தர் பிரசன்ஸ் இந்த அசம்பிளி பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கே. 20 வருஷத்துக்கு மேலே டிஎம்கே அதை என்ஷூர் பண்ணுச்சு. டிஎம்கேவோட சேர்ந்து தான் அந்த ராஜாலாம் 4 எம்எல்ஏ உள்ளே போனாங்க. 20 வருஷம் பொறுத்து ஏடிஎம்கே ஹெல்ப்பில் உள்ளே போயிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏடிஎம்கேவோட அலையன்ஸில் போகிறதால ஏடிஎம்கே கொண்டு ஃப்ரீ ரன்னு கொடுத்துட மாட்டாங்க. தேர் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வில் பி, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தான் வந்து டிஎம்கே வந்து பிஜேபியை பெருசாக ரெசிஸ்ட் பண்ணலன்னு சொன்னீங்கனாலும் இன்னொரு டேர்ம் ஃபார் டிஎம்கேவை பிஜேபி வில் நாட் அலவ். இந்த சென்ஸ் தட் தே வில், தங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதை தடுக்க தான் பார்ப்பாங்க. அது அவங்களால தனியாக தடுக்க முடியாது. தே வாண்ட் டு ரிவைவ் தி அலையன்ஸ். வாட் ஐ ஹர்ட் வாஸ் தே வாண்ட் டு ரிவைவ் தி ஒரிஜினல் அலையன்ஸ். நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் இம்மிடியட் டார்கெட் என்னவாக இருக்கும்? ஏடிஎம்கேவை காலி பண்ணணும், அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படின்றதான இம்மிடியட்டான டார்கெட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை, அது வந்து டிஎம்கே ஒன்றும் பண்ண முடியல. 24 இருந்திருக்கலாம். 26 அவங்களோட டார்கெட் ஏடிஎம்கேவை காலி பண்ணுறது கிடையாது. ஐம் சாரி, 26 அவங்களோட டார்கெட்டு டு டினை டிஎம்கே செகண்ட் சான்ஸ். இப்போ அப்படி கூட ஓகே, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணுறேனே. பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸாக மாறணும்னா ஏடிஎம்கேவை தான் அவங்க வீழ்த்த முடியும். அவங்க ஏடிஎம்கேவோட அந்த ஸ்பேஸில் தான் ஏடிஎம்கேவோட எப்படி சொல்கிறது, சரிவில் தான் பிஜேபி வளர முடியும். அப்போ ஏடிஎம்கேக்கு சரிவு ஏற்படுத்துறது பிஜேபியோட இன்ட்ரெஸ்ட் தானே இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது ஒரு எலெக்ஷனில் முடியாதுன்ற நான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நேச்சுரலாக நடக்கணுன்றீங்க. எக்ஸ்டிகேட் மோர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏடிஎம்கே நீங்கள் ஒதுக்கிட்டு போகிறத விட ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு 30 சீட்டு 40 சீட்டு வாங்கி உள்ளே போகிறதுன்றது தட்ஸ் வில் ஃபர்தர் ரூயின் தி ஏடிஎம்கேஸ் பேஸ். அப்படி போகும் அது. நீங்கள் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக அதை பார்க்காதீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதாவது ஃபண்டமெண்டலி நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதான் என்னோடய ஒப்பீனியன். ஏடிஎம்கேவோட இதில் தான் டெத்தில் தான் பிஜேபி வளர முடியும். டெத்துனா நாட் இம்மிடியட் டெத், அதோட சரிவில் தான் இது வளர முடியும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் அது ஒரு எலெக்ஷனில் நடக்காது. நீங்கள் கூடி இருக்கிறது மூலமாக டெல்லியில் பவர் இருக்குதுங்க. இடி இருக்குது, ஐடி இருக்குது, சிபிஐ இருக்குது. லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து 21 எலெக்ஷனில் 20 சீட்டு கொடுத்தாரு எடப்பாடி பிஜேபிக்கு. இந்த தடவை மல்டிபிள் செக்ஸ் வைக்கிறது மூலமாக 40 சீட் வாங்கலாம். 30 சீட் வாங்கினா கூட உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். டு கெட் மோர் சீட்ஸ் இஸ் ஃபர்தர் வீக்கனிங் த பிஜேபி. இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிறேன். இப்போ என்னன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வளரலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஸ்டாட்டஸ் ஸ்கோர் இருக்குல்ல, ஏடிஎம்கே டிஎம்கேன்ற ஸ்டாட்டஸ் ஸ்கோர் இருக்குல்ல, அது மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். இஃப் இன் கேஸ் ஏடிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி வச்சு இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுப்போமே, அப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஏடிஎம்கே கீழே இருக்காங்க, அடுத்தது இப்படி மாறிடும். ஏடிஎம்கே மேலே போவாங்க, டிஎம்கே கீழே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் 31 திருப்பி டிஎம்கே டர்ன் வரும், அவங்க வந்துருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாட்டஸ் ஸ்கோவை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏடிஎம்கே கிட்டேருந்து ப்ராபப்ளி நீங்கள் 30 சீட் வாங்குவீங்க, அதில் 15 சீட் ஜெயிப்பீங்க, 20 சீட் ஜெயிப்பீங்க. பட் அதை தாண்டி உங்களால் அந்த எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆக முடியாது. உங்கள் பார்ட்டி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. பட் நீங்கள் ஏடிஎம்கேவை நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஸ்டாட்டஸ்கோவை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா, டிஎம்கே ஏடிஎம்கேன்ற அந்த ஸ்டாட்டஸ்கோவை பிரேக் பண்ணி ஏடிஎம்கேவை சீன்லேருந்து நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா, வெளில தள்ளிட்டீங்கன்னா 31 உங்களுக்கு பெரிய ஒரு டோர் ஓப்பன் ஆகும் உங்கள் பார்ட்டியை க்ரோ பண்ணுறதுக்கு. இல்லை, இது வந்து இது இஸ் அ தியரி. நான் இதை மறுக்கலை நான். பட் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்கவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களோட 26 அவங்களோட எய்ம் எதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் இஸ் எய்ம் இஸ் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கணும். இன்றைக்கி காங்கிரஸை 3 எலெக்ஷனில் தோளில் சுமக்கிற 2 எலெக்ஷனை சுமக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே தான். டிஎம்கே இஸ் தி ட்ரஸ்டட் அலை ஆஃப் காங்கிரஸ். நீங்கள் இந்தியா பிளாக்குக்குள்ளே காங்கிரஸுக்கு எதிராக இன்றைக்கி நிறையா பேர் பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், மம்தா பானர்ஜி, சரத்பவார், அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ், சிவசேனா, எக்ஸப்ட் டிஎம்கே ரீஜனல் சட்ரப். ஸோ இங்கே டிஎம்கேக்கு இன்னொரு டேர்ம் அசம்பிளி நீங்கள் கொடுக்கறது 29 மோடியோட சான்சஸ் அண்டர்மைன் பண்ணும். அவன் அப்படி தான் பார்ப்பான்ற நான். அவங்க அப்படி தான் அதை பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்த ஈக்குவலிபிரியம் இருக்க வரைக்கும் மாறி தான் வரும். பட் தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. டெல்லியில் யார் இருந்தாலும் வெதர் இட் இஸ் மோடி ஆர் ராகுல், எஸ்பெஷலி இப்போ மோடி இருக்கிறதால அவங்க எய்ம் பூரா 29 தான். 29 காங்கிரஸை ஃபர்தர் வீக்கன் ஆக்கணும்னா 26 இங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, காங்கிரஸை தூக்கி பிடிக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் போகணும். இங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும்போது டிஎம்கேக்கு 29 இருக்க அட்வான்டேஜ், இங்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்ததுன்னா சத்தியமாக இருக்காது. அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க.
they want to revive their alliance with ஏடிஎம்கே தான் நான் கேள்விப்படுறேன். இது எல்லாமே வந்து கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. பை அண்ட் லார்ஜ் நீங்கள் சொல்கிறது உண்மை. பட் அதை நீங்கள் வந்து ரொம்ப ரிஜிடாக எடுத்துக்க வேணாம். You have to take it with a pinch of salt and you have to take it as a black and white. You should not take it as a black and white thing. There are many grey areas. So by and large நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஒன்று வீக்கானால் தான் ஒன்று வர முடியும். ஆனால் 26 அவங்களோட ப்ரெரோகேட்டிவ் வந்து அவங்களோட மெயின் எய்ம் வந்து டு டினை டிஎம்கே செகண்ட் சான்ஸ். ஏடிஎம்கே வருதுன்னா வந்துட்டு போட்டேன். ஏன்னா அவன் எதை எய்ம் பண்ணுறான்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 26 அவங்க ரேடாரில் கிடையாது. அவங்களுக்கு 29 தான். 29ல் அவங்களுக்கு மெயினாக 4வது டேர்ம் வேணும் அப்படின்னா பிஜேபிக்கு வேணும். மே நாட் பி மோடி, பிஜேபிக்கு வேணும்னா காங்கிரஸை தூக்கி பிடிக்கிற ஒரே பார்ட்டி ஆல் இண்டியா லெவலில் இன்றைக்கி டிஎம்கே. அவங்களுக்கிட்ட இங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. அதை தான் அவங்க எய்ம் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஏடிஎம்கேவோட சேர்றது தான் அவங்களுக்கு பெஸ்ட் பெட். அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. நான் நம்புறேன். திஸ் இஸ் மை பாயிண்ட். அதான் பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷனாக தான் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி யூஸ்வலாக பெரிய ஆட்கள் ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டாங்க. புத்திசாலிகள் ஷார்ப்பான லீடர்ஸ் எல்லாருமே ஸ்டாட்டஸ்கோ மெயின்டைன் பண்ண தான் விரும்புவாங்க. டிராஸ்டிக்காக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. பட் யூஸ்வலாக நீங்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் அந்த எண்டை நெருங்கும் போது ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நிறைய லீடர்ஸ் வருவாங்க. அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது, அவுட் ஆஃப் பாக்ஸ் எதையாவது ஒன்று பண்ணுவாங்க. இப்போ எனக்கு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாட்டஸ்கோ மெயின்டைன் பண்ற கேரக்டர் மாதிரி தெரியல. ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆள் மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் ஹை கமாண்ட் தான் ஹை கமாண்டும் பண்ணாரு. அதே மாதிரி கேரக்டர்ல தான் இருக்காங்க. பிஜேபியும் பார்த்தோன்னா அந்த ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்ற வேலை இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அவங்க பண்ணிருக்காங்க. ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்றதுல அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்ஸும் கூட. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் மேபி இந்த ஆப்ஷன் அவங்க யோசிப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் தோணுது. பார்ப்போம் அது. ஓகே. எனவே நான் இதை மட்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த ரெய்டு கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் கொஸ்டின், இன்றைக்கி எடப்பாடியார் நெருங்கின உறவினர் வீட்டில் வர ரெய்டு, இந்த மாதிரி ரெய்ட்ஸ் வரும் நாட்களில் நிறைய ஏடிஎம்கே சம்மந்தப்பட்டவங்க, எடப்பாடி சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் நடக்கும். எஸ்பெஷலி தோஸ் க்ளோஸ் டு ஏடிஎம்கே வில் பி அண்டர் ஸ்கேனர், ஐதர் தி இடி ஸ்கேனர் ஆர் சிபிஐ ஆர் ஐடி ரெய்டு. இது எல்லாமே எதுக்குன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி டு புஷ் எடப்பாடி ஃபார் பிஜேபி அலையன்ஸ். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன பொறுத்தளவு நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த ரெய்ட்ஸ் வந்து ஏடிஎம்கேவோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி கம்மி பண்ணு எடுத்துக்கலாமா? அதான் இன்டென்ஷன் எடுத்துக்கலாமா? நோ யூ ஆர் ராங். இல்லை பொலிட்டிக்கலாக எனக்கு புரியுதுங்க சொல்கிற விஷயம்லாம். இது ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் குறைக்காது. அவங்க ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சாலும் அலையன்ஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னா பிஜேபி வில் என்ஷூர் தேர் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி. ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியை குறைஞ்சோன்னா நீ டிஎம்கேவோட ஃபீல்டில் நிற்க முடியாது. இது அது அல்ல, பொலிட்டிக்கலி டு மேக் எடப்பாடி டு ஃபால் இன் லைன். அவ்வளோதான். பிகாஸ் எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ ஒரு ரெய்ட் நடத்துறாங்கன்னா இப்போதைக்கு இம்மீடியட் அது ஏடிஎம்கே எப்படி பாதிக்கும்னு கேட்குறேன். இப்போதைக்கு ஒன்றுமே பாதிக்காது, எந்த விதத்துலையும் பாதிக்காது. பிகாஸ் எல்லாம் அங்கங்கே பதுக்கி வச்சுருப்பான். இது பொலிட்டிக்கல் இன் நேச்சர். எடப்பாடியை லுக் இனஃப் இஸ் இனஃப். நீ சொன்ன ஓகே, ஒரு எலெக்ஷன் போச்சு, அவர் இம்சை கொடுத்தாரு, நாங்கள் அவரை மாற்றிடுறோம். பிகாஸ் இன்சைட் இன்ஃபர்மேஷன் இஸ் அஷூரன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அவரை மாற்றிடுறாங்க. அவரோட பிரச்சனை என்னங்க? எடப்பாடியோட பிரச்சனை பிஜேபியோ கம்யூனலிசமோ கிடையாதுங்க. அட்லீஸ்ட் டிஎம்கேவா அதை சொல்கிறான். எடப்பாடிக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அவர் என்ன, அவரோட ப்ராப்ளம் ஒரு இண்டிவிஜுவலோட தானேங்க. இது வரைக்கும் ஒரு பிஜேபியோட கோர் அஜெண்டா எதையாவது ஏற்று அவர் பேசியிருக்காரு? யூ ஜஸ்ட் டெல் மீ. பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேம்பெயின்லையும் சரி, அதுக்கு பிறகும் சரி, இது வரைக்கும் பிஜேபியோட கோர் அஜெண்டாவை எதிர்த்து எதாவது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனாக இருக்கட்டும், ராமர் கோயிலாக இருக்கட்டும், யூனிஃபார்ம் சிவில் கோட், எதை எதிர்த்து அவர் பேசியிருக்காரு? இதை நான் ஆக்சுவலாக 100% ஏற்றுப்பேன். என்னை பொறுத்தளவு நான் எப்படி பார்க்குறேன்னா, எடப்பாடி அவர்கள் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னவா இருக்கும்னா, டிஎம்கே அலையன்ஸை உடைச்சு அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை உள்ள கொண்டு வரணுன்றது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அது நடக்குமான்றது சந்தேகம். ஸோ அப்போ செகண்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன்னா பிஜேபியோட போகிறது தான் ஒரு செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா டிஎம்கே அலையன்ஸை உடைக்க முடியாதுன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படியும் வரமாட்டாங்க, வரப்போதில்லை. ஸோ வரப்போறதுல நான் ஆயாச்சுன்னா அப்புறம் பிஜேபி கூடயே போகலாம், ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை இபிஎஸ் அதுக்கு ஓப்பனாக தான் இருப்பாருன்னு தோணுது. பட் நான் பிஜேபி சைட்லேருந்து பார்க்கும்போது பிஜேபி மேபி இனிமேல் நம்ம ஏடிஎம்கேக்கு நம்ம தோல் கொடுக்க வேண்டாம், கீழே போட்டு முங்க விட்டுருவோம் அப்படின்னு யோசிக்கலாமோன்னு இல்லை. அது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ தேர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்ன்றாங்க. தே ஆர் ரெடி இஃப் ஏடிஎம்கே கம்ஸ் பேக் டு பவர். எவ்ரி திங் ரிப்பன்ஸ் ஆன். இங்கே அந்த ஸ்டேட் லீடரை மாற்றினாங்கன்னா பிக்சர் வில் கெட் கிளியர். ஸ்டேட் லீடரை மாற்றிட்டு யாரை போடுறாங்கன்றது முக்கியம். ஸோ அண்ணாமலை கண்டினியூ ஆனார்னா அலையன்ஸ் கஷ்டம்னு எடுத்துக்கலாம். அண்ணாமலை கண்டினியூ ஆனார்னா அலையன்ஸ் கஷ்டம், அது வந்தாலும் ஜெல் ஆகாது. அண்ணாமலை மாற்றிட்டாங்கன்னா தட்ஸ் அ கிளியர் இண்டிகேட்டர் இட்ஸ் கோயிங் டு பி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி கேப்டன். நன்றி.